இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். SPM தேர்வில் 10 ஏக்களுக்கு மேல் பெறுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்த ஆண்டு முதல் மெட்ரிகுலேஷனில் இடம் கிடைக்கப்பெறும். பிரதமர் அன்வார் உறுதியளித்தார். SPM தேர்வில் 10 ஏக்கள் மற்றும் அதற்கு மேலான மதிப்பெண்களை பெறுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனம் அல்லது அவர்களின் பின்னணியை ஆராயாமல் அடுத்த ஆண்டு சேர்க்கையிலிருந்து மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் மேற்கல்வியை தொடங்குவதற்கு இடம் கிடைக்கப்பெறும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். கல்வி அமைச்சகமும் உயர்கல்வி அமைச்சகமும் இணைந்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பிரதமர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். இது SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி நிலையை பெறுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் தங்களின் உயர்கல்வியை தொடங்குவதற்கு கிடைக்கப்பெற்ற ஓர் அரிய வாய்ப்பாக நம்புவதாக பிரதமர் அன்வார் குறிப்பிட்டார். மேலும் இந்த புதிய செயல்முறையினால் மெட்ரிகுலேஷனில் பூமிபுத்ரா மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்று பிரதமர் பதிலளித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவளித்த பிர்சத்து கட்சியிலிருந்து உறுப்பினர் தகுதியை இழந்துள்ள 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் நிலை குறித்து எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து அதற்கு அவர்கள் பதிலளித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடம் காலியாக உள்ளதாக எதிர்க்கட்சியினர் சபாநாயகருக்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியதை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த வியாழக்கிழமை தாம் உட்பட இதர 5 எம்பிகளும் சபாநாயகர் ஜொஹாரியிடம் தங்களின் விளக்க கடிதத்தை சமர்ப்பித்திருப்பதாக புகிட் கந்தங் MP ஷேக் அபு உசேன் அபீஸ் ஷேக் அப்துல் ஃபசால் செய்தியாளர்களிடம் கூறினார். முன்னதாக பிர்சத்து கட்சியினர் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள், கட்சியின் அரசியலமைப்பு திருத்தங்களின் விளைவுகள் மற்றும் கட்சியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரச்சினைகளில் அந்த 6 எம்பிக்களும் ஈடுபட்டார்களா இல்லையா என்பது குறித்து அவர்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சபாநாயகர் வலியுறுத்தியிருந்தார். பிரதமருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதாக தஞ்சோங் காராங், லபுவான், புகிட் கந்தாங், ஜலி, குவாமுசாங், கொலகங்சார் ஆகிய தொகுதிகளின் எம்பிக்கள் உட்பட ஸ்லாங்கூர் ஸ்லட்கிளாங் சட்டமன்ற உறுப்பினரும் இதில் அடங்குவர். கடந்த வியாழக்கிழமை ஜொஹோர் பத்துபஹாட்டில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியின் சிற்றுண்டி சாலையில் விற்கப்பட்ட பொரித்த கோழியில் நச்சுத்தன்மை கண்டறியப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதன் மாதிரி ரசாயன அறிக்கைக்காக ஜொஹோர் சுகாதாரத்துறை காத்திருக்கிறது. இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் அறிக்கையின் முடிவுகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்ப்பதாக மாநில சுகாதார சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் லிங் தியான் சூன் கூறினார். சம்பந்தப்பட்ட வளாகத்தில் சோதனை மேற்கொண்டு உணவு மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இருப்பதாக லிங் தியான் சூன் தெரிவித்தார். கடந்த ஜூன் 27ஆம் திகதி சம்பந்தப்பட்ட பள்ளியின் சிற்றுண்டி சாலையில் பொரித்த கோழியை சாப்பிட்ட 90 மாணவர்கள் மற்றும் 9 ஆசிரியர்கள் வயிற்று வலிக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பல்வேறு கையூட்டு குற்றங்களின் அடிப்படையில் 2332 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. லஞ்சம் பெறுதல் மற்றும் வழங்குதல், பொய்யான கோரிக்கையை சமர்ப்பித்தல், அதிகாரத்தை பயன்படுத்தி கையூட்டு பெறுதல் உட்பட பண மோசடி புரிதல் போன்ற குற்றங்களுக்காக 16க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக SPRMின் சமூக கல்வி பிரிவின் இயக்குநர் நஸ்லி ரஷீத் சுலோங் அறிவித்தார். இளைஞர்களிடையே இதுபோன்ற குற்ற செயல்களை தடுப்பதற்கு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் இளைஞர்கள் தங்களின் வாழ்க்கையில் இத்தகைய கையூட்டு பெறுவதை பழக்கமாக்கிக் கொள்ளாமல் இருக்க பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நஸ்லி ரஷீத் தெரிவித்தார். இவ்வார இறுதியில் ஜொஹூர் மாநிலத்தில் மேற்கொண்ட 2 நாள் போக்குவரத்து அமலாக்க சோதனையின் போது மது போதையில் வாகனத்தை செலுத்திய குற்றத்திற்காக 30 ஆண்களையும் 2 பெண்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அதைத் தொடர்ந்து ஓட்டுநர் உரிமமின்றி வாகனத்தை ஓட்டியதற்காக 16 வயது 13 வயது இளைஞர் ஒருவரும் மற்ற பயனர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் கவனக்குறைவாக வாகனத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக 2 பிடிபட்டதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் குமார் கூறினார். மதுபோதையில் வாகனத்தை செலுத்திய குற்றத்திற்காக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு 30,000 வெள்ளி அபராதம், 2 ஆண்டுகள் சிறை மற்றும் 2 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தை அவர்கள் எதிர்நோக்கியிருப்பதாக குமார் தெரிவித்தார்.
இதில் 1417 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 1302 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் 481 போக்குவரத்து சம்மன்கள் வழங்கப்பட்டதாக குமார் விளக்கினார். பினாங்கு சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள மலாய் வாக்காளர்கள் மீண்டும் ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரிக்க தொடங்கியுள்ளனர். அப்பகுதியில் 48% மலாய்க்காரர்கள் மட்டுமே பெரிகாத்தா நேஷனல் கட்சிக்கு ஆதரவு வழங்குவதாக PKR கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி அறிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ்ந்த அம்மாநில தேர்தலில் சுமார் 77% மலாய்க்காரர்கள் பெரிகாத்தா நேஷனல் கட்சியை ஆதரித்தனர். இம்முறை 29% குறைவாகவே மலாய் வாக்காளர்கள் பெரிகாத்தா நேஷனலை ஆதரிப்பது காணப்படுவதாக ரஃபிசி ரம்லி தெரிவித்தார். சிலாங்கூர் ஹுலுக்லாங் ஜலான் ஹில்வியூ என்ற இடத்தில் கேபிள் திருடும் நடவடிக்கையில் தீவிர ஈடுபாடு செலுத்தி வந்ததாக சந்தேகிக்கும் 8 உள்ளூர் ஆண்கள் உட்பட 3 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று அதிகாலை 5:23 மணியளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரர்கள் சந்தேகத்திற்கிடமான காரில் இருவர் சென்றதை கண்டறிந்ததாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காரை நிறுத்துவதற்கு போலீஸ் அதிகாரிகள் கட்டளையிட்டதை தொடர்ந்து அக்காரின் ஓட்டுநர் சட்டென்று சுங்காய் பெசி உலுக்லாங் நெடுஞ்சாலையின் உள்ளே நுழைந்ததாகவும் மற்றொருவர் காரிலிருந்து கீழே குதிக்க முற்பட்ட வேளை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக முகமது அசாம் கூறினார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக 17க்கும் 33க்கும் இடைப்பட்ட வயதுடைய 9 பேரும் கைது செய்யப்பட்டதாக முகமது அசாம் அறிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்நபர்களில் இருவர் நாளை வரை தடுப்பு காவலிலும் மேலும் 9 பேர் வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் பிரச்சார உபகரணங்களை சேதப்படுத்துவது தொடர்பில் காவல்துறைக்கு புகார் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து கடந்த வியாழக்கிழமை தமது தரப்பினர் புகார் ஒன்றை பெற்றதாகவும் குற்றவியல் சட்டம் 427வது பிரிவின் கீழ் இதுகுறித்து விசாரணை அறிக்கையை திறந்திருப்பதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் 9வது நாளாகிய இன்று வரையில் மொத்தம் 81 பெர்மிட்டுகளை அங்கீகரித்துள்ளதாக ஹம்சா அஹ்மத் இன்று ஓர் ஊடக அறிக்கையில் அறிவித்தார். சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் பிரச்சாரத்தின் போது எவ்வித ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று ஹம்சா அஹ்மத் கட்சியினரை கேட்டுக்கொண்டார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை பராமரிப்பு இல்லத்தில் 17 வயது சிறுவர் ஒருவரை வேண்டுமென்றே காயம் விளைவிக்கும் வகையில் பகடிவதை புரிந்த குற்றத்திற்காக நபர் ஒருவர் பத்துபஹாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஒரு தொழிற்சாலையின் ஊழியரான 20 வயது அந்நபர் மஜிஸ்ட்ரேட் சுஹைலா ஷஃபியுடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றம் சாட்டு வாசிக்கப்பட்ட போது தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 323வது பிரிவின் கீழ் அந்நபர் குற்றம் சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணியளவில் ஜொஹோ தமன் கொப்பராசியில் உள்ள ஒரு குழந்தை பராமரிப்பு இல்லத்தில் 11 வயது சிறுவர் ஒருவரை வேண்டுமென்று காயம் விளைவிக்கும் வகையில் பகடிவதை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட மொத்தம் 550 வாகனங்களில் ஏறக்குறைய 90% வாகனங்கள் பெட்ரோல், டீசலை கடத்துவதற்கு மாற்றியமைக்கப்பட்டவையாகும். மாற்றியமைக்கப்படுகின்ற வாகனங்களின் தாங்கிகள் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற புரோத்தோன் வீரா, புரோத்தோன் வாஜா போன்ற பழைய மாடல்களாக இருப்பதுடன் சாலை வரி ஏதுமின்றி கண்டறியப்படுவதாக கிளாந்தான் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் இயக்குநர் அஸ்மான் இஸ்மாயில் தெரிவித்தார். ஒரு முறை மட்டுமே கிட்டத்தட்ட 200 லிட்டர் பெட்ரோல் அல்லது டீசலை நிரப்புவதற்கு அந்த வாகனங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக அஸ்மான் இஸ்மாயில் கூறினார். மேலும் கடந்த ஜனவரி முதல் நேற்று வரையில் மொத்தம் 29,932 லிட்டர் ரோன் 95 பெட்ரோல் உட்பட 68,858 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அஸ்மான் இஸ்மாயில் தகவல் அளித்தார். ஜொஹோ ஜலன் குலுவாங் மிர்சிங்கில் சுற்றுலா பேருந்து ஒன்று தடம் புரண்டதில் அதன் ஓட்டுநர் உட்பட சுற்றுலா வழிகாட்டி பலத்த காயத்திற்கு ஆளாகினர். சம்பந்தப்பட்ட பேருந்தை அதன் ஓட்டுநர் அப்பகுதியில் தரையிறக்கும் போது வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்ததாக
குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பஹரின் முகமது நோ தெரிவித்தார். அதில் ஓட்டுநர் உட்பட சுற்றுலா வழிகாட்டி மட்டுமே இருந்ததாக பஹரின் முகமது கூறினார். மேலும் உயிர் சேதமின்றி அவ்விருவரும் அதிர்ஷ்டவசமாக தப்பியதாக பஹரின் முகமது தகவல் அளித்தார். பஹாங் கிழக்கை நோக்கி செல்லும் ஜலன் பென்தோங் காராக்கின் 57.1 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் கார் ஒன்று கால்வாயில் சறுக்கி விழுந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று காலை 9:32 மணி அளவில் இச்சம்பவம் குறித்து தமது தரப்புக்கு புகார் கிடைக்கப்பெற்றதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருந்தது. சம்பவ இடத்தில் லெம்பகினி காரில் பயணித்த இருவரில் ஒருவர் காருக்குள் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை மற்றொருவர் பலத்த காயங்களுக்கு ஆளாகி பொதுமக்களால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அந்த அறிக்கையில் மேலும் அறிவித்திருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.